அன்புசால் வானொலி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். திருச்சி தஞ்சை திருமண்டலம் வழங்கும் விண்ணரசு நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் செய்தி கொடுப்பவர் சகோதரன் டி.வி. ஜெபராஜ். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வானொலி மூலம் தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவ சித்தத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் அவர் சித்தப்படி செய்ய வேண்டுமென தேவனாகி இயேசு விரும்புகிறார். அப்படி அவர் சித்தப்படி செய்தால் அவருடைய பிள்ளையாக நாம் நிலைத்திருக்க முடியும். நமது உலக வாழ்விலே பெற்றோர்கள் விரும்புவது தாங்கள் பிள்ளைகள் அவர்களின் சொல்லை கேட்க வேண்டுமென்று. அவர்கள் பிள்ளைகள் அவர்களின் சொல்லை கேட்டு நடக்காவிட்டால், நீ என் பிள்ளை இல்லை, உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை, என் வீட்டை விட்டு வெளியே போ என்றெல்லாம் கூறிவிடுவார்கள். ஆனால் நாம் நம் தகப்பனாகிய இயேசுவின் சித்தப்படி செய்கிறோமா? இந்த சித்தம் என்னும் வார்த்தையை இன்னும் சற்று எளிதாக கூறினோமானால், இயேசுவுக்கு பிரியமானவைகளை அல்லது அவருக்கு விருப்பமானவைகளை செய்கின்றோமா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் எதை செய்தாலும் இயேசுவின் சித்தப்படித்தான் செய்ய வேண்டும். இன்று பலருக்கு ஒரு கேள்வி, நான் செய்ய போகும் செயல் தேவனுக்கு சித்தமா என்பதை எப்படி கண்டுகொள்வது என்பதுதான். அவரின் சித்தத்தை அறிந்து கொள்ள என் அனுபவபூர்வமான ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு கூறுகிறேன். முதலாவது, நாம் செய்ய போகும் செயல் இயேசுவுக்கு பிரியமானதா என்பதை யோசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமற்ற செயல் என்றால் அதை நாம் அப்போதே கைவிட்டு விட வேண்டும். பிரியமான செயல் என்றால் அச்செயலை தேவ சித்தத்தை அறிய தேவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலம் அவர் நமக்கு பதில் தருவார். மற்றும் அனுதினமும் நாம் வேதத்தை வாசித்து வருவது போல அன்றும் நாம் கருத்தாய் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது வேத வசனத்தின் மூலமும் அவர் சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். மற்றும் வானொலியிலே அனுதினமும் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றது. தற்போது ஒவ்வொரு நாளும் சராசரியாக 2.25 மணி நேரம் ஒளிபரப்பாகிறது. நீங்கள் மிகுந்த வாஞ்சையோடு கவனத்தோடு கேட்கும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அவரது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். மற்றும் தேவனுடைய வழியில்
உண்மை ஊழியம் செய்யும் ஊழியரிடம் தேவ வசனத்தின் ஆதாரத்துடன் கூடிய ஆலோசனைகளை கேட்டு அவரின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், ஜெபத்தின் மூலம், வேதாகம வசன தியானத்தின் மூலம், வானொலி நற்செய்தியின் மூலம், உண்மை ஊழியரின் மூலம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படலாம். என் வாழ்விலே நான் இவ்வாறுதான் தேவ சித்தத்தை கண்டு கொள்வதுண்டு. மற்றொரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம், நான் தேவ சித்தத்தை அறிந்துதான் செய்கிறேன், ஆனால் அச்செயலில் இடையில் தடை வந்து விடுகிறதே, இல்லாவிடில் தோல்வியில் போய் முடிந்து விடுகிறதே, ஏன்? இது நல்லதொரு கேள்விதான். இந்த கேள்விக்கான பதிலை வேதாகம சொந்த நடைமுறை சம்பவங்களின் வாயிலாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். வேதாகமத்திலே யாக்கோபு என்பவரின் மகன் யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். தான் தங்கியிருந்த வீட்டின் எஜமானி தவறான செயலுக்கு அவனை உடன்படுத்த யோசேப்பு தப்பி பாவத்திற்கு உட்படாமல் ஓடி வருகிறார். ஆனால் அவருக்கு கிடைத்ததோ சிறை தண்டனை. சிறையில் இருக்கும்போது யோசேப்பு எண்ணியிருக்கலாம், நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை தானே செய்தேன், ஏன் எனக்கு இந்த தண்டனை என்று. ஆனால் சிறையில் இருந்ததன் விளைவாக பின்னர் ராஜா சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு தேசத்தின் அதிபதியாகவே உயர்த்தப்படுகிறார். என் வாழ்விலே நான் மேல்நிலை தேர்விலே ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்து விட்டேன். என் வாழ்வில் நான் தோல்வியையே சந்தித்தது கிடையாது. எனவே என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட எண்ணினேன். ஆனால் தேவன் எனக்கு தகுந்த ஆலோசனையை தந்து நடத்தினார். எனவே இன்று ஒரு ஊழியனாக உங்கள் முன் இருக்கின்றேன். நான் அவ்வாறு தோல்வியை சந்தித்திராவிட்டால் என் வாழ்வு எப்படியோ போயிருக்கும். ஒரு மனிதர் மிகுந்த அன்போடு ஒரு குதிரையை வளர்த்து வந்தார். குதிரையும் அவரை நேசித்து அவர் சொல்வதையெல்லாம் செய்து வந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஆழமான ஒரு பெரிய குழிக்குள் குதிரை விழுந்து விட்டது. இம்மனிதர் இதை கண்டு மிகவும் வேதனைப்பட்டார். அக்குழியின் அருகே ஒரு உயர்ந்த குப்பை மேடும் இருந்தது. உடனே இவர் அந்த குப்பையை இந்த குழிக்குள் தள்ளினார். குப்பைகள் குதிரையின் மேல் பட்டது. குதிரை ஒதுங்கி ஒதுங்கி நின்றாலும் அதன் மீது பட்டது. அப்போது குதிரை எண்ணியது, நான் இவரை அதிகமாய் நேசித்தேனே, பின்ன ஏன் இவர் என் மீது குப்பையை அள்ளி போடுகிறார்? என்னை இக்குழிக்குள் குப்பையை போட்டு மூடிவிட நினைத்து விட்டாரோ என எண்ணி மிகவும் வேதனைப்பட்டது. சிறிது நேரம் கழித்து குப்பை குழியை நிரப்ப அக்குதிரை மிகவும் எளிதாக குப்பையை மிதித்து மேலே வந்து விட்டது. அப்போதுதான் அந்த குதிரைக்கு புரிந்தது, ஆகா, இவர் நமது நன்மைக்கல்லவா இவ்வாறு செய்திருக்கிறார் என்று அது எண்ணியது. நமது வாழ்விலே பல கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், தோல்விகள் முதலானவைகள் வந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் என் வாழ்வில் அவரின் சித்தப்படி நன்மைக்கே செய்வார் என்பதை புரிந்து கொண்டு அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரின் சித்தம் நம்மில் நடக்க பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இன்று பலர் பல காரியங்களை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதே கிடையாது. தன் சித்தப்படி செய்ய வேண்டும் என ஆண்டவரிடம் மன்றாடுவது. இதை ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு பெற்றோருக்கு ஒரு சில பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒரு சிறு பிள்ளை மிகுந்த வியாதியில் படுத்திருந்தது. அப்போது பெற்றோர்கள் ஆண்டவரிடம் மிகவும் மன்றாடி எப்படியாவது பூரண சுகத்தை கொடுத்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அவ்வாறே அந்த மகனுக்கும் சுகமும் கிடைத்தது. அவன் வளர்ந்து பெரிய பையனான பின் மிகுந்த கெட்ட காரியங்களை செய்தான். பெற்றோருக்கு அது மிகுந்த அவமானத்தை தேடித் தந்தது. அப்போதுதான் அந்த பெற்றோர்கள் ஆண்டவரிடம், ஆண்டவரே, இப்படி ஒரு பிள்ளைய நீர் ஏன் கொடுத்தீர் என்று மிகுந்த விசனத்தோடு வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார், நீங்கள் அன்று ஜெபிக்கும் போது உங்கள் சித்தப்படிதானே கேட்டீர்கள், என் சித்தத்தையா கேட்டீர்கள்? எனவே இப்பொழுது நீங்கள் நன்கு அனுபவியுங்கள் என்று. நாம் அன்றாட ஆண்டவரின் ஜெபத்தில் உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கூறிவிட்டு நமது சித்தத்தை அல்லது விருப்பத்தை அல்லவா நிறைவேற்ற துடிக்கிறோம். நாம் இன்று முதல்
அவரின் சித்தப்படி செய்ய, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்போமா? அவரின் சித்தம் நம்மில் செயல்பட நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்பின் இயேசு தெய்வமே, நாங்கள் உமக்கு பிரியமானது எதுவென்று தெரிந்து அதை பற்றி கொண்டு அதில் உம் சித்தத்தை அறியும் அறிவை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வில் நீர் அனுமதிக்கும் பாடுகளை பொறுமையோடு சகித்து உமது சித்தம் எம்மிலே செயல்பட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன்.